பெர்மியூடா முக்கோண பகுதியில் காணாமல் போன அமெரிக்க விமானங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அதோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போட்டுருங்க. 1945 ஆண்டு புளோரிடா மாகாணத்தில் இருந்து அமெரிக்க கடற்படைக்கு சொந்தமான 5 விமானங்கள் பறக்க விடப்படுது. அதுவும் வழக்கமான பயிற்சிகளுக்காக பறக்க விடப்படுது. வழக்கமாகவே 3 மணித்தியாலங்கள் அந்த விமானங்கள் பறக்கும். அப்படி பறக்கணும்னு பார்த்தீங்கன்னா அந்த 5 விமானங்களுக்குள்ளேயும் 14 பேர் இருக்காங்க. ஃப்ளைட் 19 சொல்லக்கூடிய விமானங்கள் பறந்துகிட்டே இருக்கு. பறக்கும் போது பார்த்தீங்கன்னா வழக்கமான திசையை விட்டு இன்னைக்கு வேற திசையில் பறக்க ஆரம்பிக்குது. அப்படி போற விமானங்கள் நிறைய நேரமா காணல. அந்த விமானங்கள்ல இருந்து எந்தவித சிக்னலுமே இங்க வரல. அந்த டைம் பாத்தீங்கன்னா பிற்பகல் 6 மணி ஆகுது. 6:20 அப்படி அந்த ஒரு விமானத்துல இருந்து சிக்னல் கிடைக்குது. அந்த சிக்னல் கூட கிளியரா இல்ல, யாரோ பேசி அனுப்புற மாதிரி இருக்குது. இதுக்கப்புறம் அதை ட்ரேஸ் பண்றாங்க. ட்ரேஸ் பண்ணும்போது தெரியுது வட அட்லாண்டிக் பகுதிக்குள்ள விமானங்கள் போயிருக்குன்னு. ஆனா அதுக்கப்புறம் அந்த விமானங்கள் எங்க போச்சுன்னே தெரியல. அந்த பகுதி தான் பாத்தீங்கன்னா பெர்மியூடா முக்கோண பகுதி. இப்படி அந்த விமானங்கள் பெர்மியூடா முக்கோண பகுதிக்கு போயிட்டுன்னு எல்லாராலுமே இன்றைய வரைக்கும் நம்பப்படுது. அந்த விமானத்தினுடைய துரும்பு கூட இன்றைய வரைக்கும் கிடைக்கப்பெறல.